வணக்கம். இது வன்லங்காவின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல். ஓய்வூதியம் வழங்குவதற்கான கால அவகாசம் நீடிப்பு. சிறையில் வைக்கப்பட்டுள்ள டக்ளஸ் தொடர்பில் வெளியான தகவல். கிரிபத் கொடையில் தீப்பரவல். சாரதிகளுக்கு போலீசாரின் முக்கிய அறிவுறுத்தல். முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டனின் மகன் கைது. பூசா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் கைபேசி பாகங்கள் கண்டுபிடிப்பு. தாளையடி கடற்பரப்பில் காணாமல் போன இளைஞனின் சடலம் கரையொதுங்கியது. பிரதமர் ஹரணிக்கு எதிராக தேரரின் பரபரப்பான குற்றச்சாட்டு. சஜித்தின் பாரிய அரசியல் காய் நகர்த்தல். கட்சியில் பாரிய மாற்றங்கள். பௌத்தமயமாக்கலை நிறுத்துங்கள். வவுனியாவில் வெடித்த போராட்டம். இளம் யுவதியின் விபரீத முடிவின் பின்னணி குறித்து வெளியான தகவல். இனி விரிவான செய்திகள். விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல். ஓய்வூதியம் வழங்குவதற்கான கால அவகாசம் நீடிப்பு. தித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மீன்பிடி மற்றும் விவசாய சமூகத்திற்கான ஓய்வூதியம் வழங்குவதற்கான காலத்தை மேலும் நீடிக்க விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபை தீர்மானித்துள்ளது. அனர்த்தம் காரணமாக தபால் நிலையங்களுக்கு செல்வதில் ஏற்பட்டுள்ள சிரமங்களை கருத்திற்கொண்டு இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. அதன்படி டிசம்பர் 2025 மாதத்துடன் தொடர்புடைய ஓய்வூதியங்களை பெறுவதற்கான காலத்தை 2026 ஜனவரி 31 வரை மேலும் நீடிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய டிசம்பர் மாதத்திற்கான ஓய்வூதியத்தை ஜனவரி 31 வரை வேலை நாட்களில் அந்தந்த தபால் மற்றும் உபதபால் நிலையங்களூடாக பெற்றுக்கொள்ள விவசாய மற்றும் மீனவ ஓய்வூதியதாரர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. சிறையில் வைக்கப்பட்டுள்ள டக்ளஸ் தொடர்பில் வெளியான தகவல். நீதிமன்றத்தால் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டு முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மகர சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மகர சிறைச்சாலையில் முன்னாள் அமைச்சருக்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் பார்வையாளர்களை சந்திப்பது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நேற்று மதியம் மகர சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை சிறைச்சாலை வைத்தியர் பரிசோதித்து பின்னர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அறையில் அனுமதிக்கப்பட்டார். அரசாங்கத்தால் டக்ளஸ் தேவானந்தாவிற்கு சட்டப்பூர்வமாக வழங்கப்பட்ட கைத்துப்பாக்கி பாதாள உலக கும்பல் உறுப்பினர்களின் கைகளில் சிக்கியமை தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கு தொடர்பில் எதிர்வரும் ஜனவரி 9 வரை அவரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிரிபத் கொடையில் தீப்பரவல். சாரதிகளுக்கு போலீசாரின் முக்கிய அறிவுறுத்தல். கிரிபத் கொடை நகரில் வர்த்தக நிலையங்களில் ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக கொழும்பு கண்டி வீதியின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக வாகன சாரதிகள் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். கிரிபத் கொடையில் 2 வர்த்தக நிலையங்களில் இன்று தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து தீயை அணைக்க 5 தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டனின் மகன் கைது. முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவின் மகன் ஜொஹான் பெர்னாண்டோ போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சதோசவுக்கு சொந்தமான லொரி மற்றும் சில வாகனங்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்திய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் சம்பளம் மற்றும் கொடுப்பனவு வழங்கப்பட்ட சந்தர்ப்பத்திலும் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பூசா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் கைபேசி பாகங்கள் கண்டுபிடிப்பு. பூசா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது மேலும் பல மொபைல் போன் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையை போலீஸ் சிறப்பு படை மற்றும் இலங்கை சிறைச்சாலை அவசர நடவடிக்கை படை அதிகாரிகள் மேற்கொண்டனர். இந்த சோதனையின் போது மொபைல் போன் சார்ஜர்கள், ஒரு ஹேண்ட்ஸ்பிரீ செட் மற்றும் ஒரு டேட்டா கேபிள் ஆகியவை மீட்கப்பட்டன. சமீபத்திய நாட்களில் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது இதேபோன்ற பல பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தாளையடி கடற்பரப்பில் காணாமல் போன இளைஞனின் சடலம் கரையொதுங்கியது. யாழ் வடமராட்சி கிழக்கு தாளையடி கடற்பரப்பில் காணாமல் போன இளைஞனின் சடலம் கரையொதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தாளையடி கடற்பகுதியில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் காணாமல் போன இளைஞனின் சடலமே கரையொதுங்கியுள்ளது. நண்பர்களுடன் தாளையடி கடற்கரைக்கு நீராடச் சென்ற வேளை ஒருவர் மாத்திரம் கடலோடு இழுத்து செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளார். இதையடுத்து கடந்த 2 நாட்களாக இளைஞனை தேடும் பணி முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் சடலம் அதே பகுதியில் கரையொதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
சடலமாக மீட்கப்பட்ட இளைஞன் உடுதுறை பாரதி விளையாட்டுக் கழகத்தைச் சேர்ந்த 27 வயதுடைய உதைபந்தாட்ட வீரர் ஆவார். இந்நிலையில் இளைஞனின் சடலத்தை மருதங்கேணி போலீசார் பார்வையிட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பிரதமர் ஹரணிக்கு எதிராக தேரரின் பரபரப்பான குற்றச்சாட்டு. பிரதமர் ஹரணி அமரசூரிய இந்த நாட்டில் கல்வி சீர்திருத்தம் என்ற பெயரில் தேச துரோக செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளார். அதனால் அவர் இந்த நாட்டுக்கு தேச துரோகி பெண்ணாவார் என அனுகல்லே ஸ்ரீ ஜினானந்த தேரர் தெரிவித்துள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்தும் மாநாடு நேற்று கொழும்பு 7 அமைந்துள்ள அறக்கட்டளை நிறுவனத்தில் இடம்பெற்றது. நிகழ்வில் சிறப்பு சொற்பொழிவு ஆற்றும் போதே அவர் இதனை தெரிவித்திருந்தார். இந்த நாடு பௌத்த சிங்கள ராஜ்யமாக பல நூற்றாண்டுகளாக நடைமுறையில் இருந்து வருகிறது. அவ்வாறான ஒரு நாட்டிற்கு பிரதமர் LGBTQ ஊக்குவிப்பு நடவடிக்கையை மேற்கொள்கிறார். அவர் கல்வி அமைச்சு மற்றும் பிரதமர் பதவிகளை அரசு சார்பற்ற நிறுவனங்களின் மில்லியன் கணக்கான டாலர் பணத்தின் அழுத்தங்களால் வழங்கப்பட்டுள்ளது. இவர் வெளிநாட்டில் நிகழ்ச்சி நிரலை ஏற்படுத்தி இந்நாட்டின் கலாச்சாரம் மற்றும் ஒருமைப்பாட்டை குழி தோண்டி புதைப்பதற்கான திட்டங்களை தீட்டியுள்ளார். நாட்டின் ஜனாதிபதி கண்டியில் மகாநாயக்க தேரர்களிடம் LGBTQவை ஊக்குவிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு அன்றே கண்டி வைத்தியசாலையில் பாலியல் மாற்று சத்திர சிகிச்சைக்கான தொகுதியை ஆரம்பித்து வைக்கிறார். மேலும் LGBTQ ஊக்குவிப்பு செயற்பாடுகள் அரசின் அனுசரணையில் கொண்டு செல்லப்படுகிறது. அதோடு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டமைப்பிற்கு அதை ஊக்குவிப்பதற்காக பல டாலர் மில்லியன் கணக்கில் பணம் செலவிடப்படுகிறது. மேலும் கல்வி மறுசீரமைப்பிலும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான தேச துரோக செயற்பாடுகளை முழுமையாக இல்லாதொழிக்க அனைவரும் ஒன்றிணையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சஜித்தின் பாரிய அரசியல் காய் நகர்த்தல், கட்சியின் பாரிய மாற்றங்கள். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒரு முக்கியமான சந்திப்பு இன்று மதியம் கொழும்பில் இடம்பெற்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசவிற்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய உறுப்பினர்களுக்கும் இடையிலான முக்கிய சந்திப்பாகும். ஐக்கிய தேசிய கட்சி தரப்பில் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன, துணைத் தலைவர்களாக அகில விராஜ் காரியவசம் மற்றும் நவீன் திசாநாயக் ஆகியோர் இச்சந்திப்பில் பங்கேற்றனர். பல மணி நேரம் மிகவும் சுமூகமாக இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் பல முக்கியமான விடயங்கள் விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கலந்துரையாடல்களை சிறிது காலம் தொடர இரு கட்சிகளுக்கும் இடையே ஒரு உடன்பாடு எட்டப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பௌத்தமயமாக்கலை நிறுத்துங்கள், வவுனியாவில் வெடித்த போராட்டம். வவுனியாவில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் பழைய பேருந்து நிலையத்துக்கு முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. தைட்டியில் ஜனநாயக ரீதியாக போராடியவர்கள் கைது செய்யப்பட்டமைக்கு கண்டனம் தெரிவித்தும் வவுனியா உட்பட வடக்கு கிழக்கில் புதிதாக அமைக்கப்படும் விகாரைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இவ்வார்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த அவர்கள் சட்டவிரோதமாக தைட்டியில் அமைக்கப்பட்ட விகாரைக்கு எதிராக ஜனநாயக ரீதியில் போராடியவர்கள் மிலேச்சத்தனமாக கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரு மதகுரு என்று கூட பாராமல் மோசமான முறையில் வேலன் சுவாமி நடத்தப்பட்டிருந்தார். இது தமிழ் மக்கள் மீதான ஒரு அடக்குமுறை செயற்பாடாகவே உள்ளது. வடக்கில் குருந்தூர் மலை, வெடுக்குநாரி மலை, தைட்டி, தற்போது வவுனியா கல்லுமலை என்பன ஆக்கிரமிப்பு செயற்பாடுகளால் பாதிக்கப்பட்டுள்ளது. பௌத்த துறவிகளே இப்படியான கலவரங்கள் ஏற்படுவதற்கு தூண்டுகோலாக உள்ளனர். எனவே மறுக்கப்படும் எமது உரிமைகளை அடைவதற்காக நாம் தொடர்ச்சியாக போராட்டங்களை செய்வோம் என அம்மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இளம் யுவதியின் விபரீத முடிவின் பின்னணி குறித்து வெளியான தகவல். சிலாபம் கொழும்பு பிரதான வீதியில் உள்ள வெண்ணப்புவ நைனமடபம் பகுதியில் ஜினோயாவில் குதித்து காணாமல் போன யுவதியின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக வெண்ணப்புவ போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் ஜாயல போபிட்டியவைச் சேர்ந்த 17 வயதுடைய உமயங்கண்ணா சஸ்ஸரணி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். 28ஆம் தேதி மாலை 5:30 மணியளவில் நைனமடம் ஜினோயா பாலத்திற்கு அருகில் வந்த சிறுமி தனது காதலனுக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி தான் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் பற்றி கூறிய நிலையில் ஜினோயாவில் குதித்தார். அதே நேரத்தில் அந்த இளைஞனும் அவரை காப்பாற்ற ஜினோயாவில் குதித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜினோயாவில் மூழ்கிக் கொண்டிருந்த இருவரையும் காப்பாற்ற அருகில் உள்ள ஹோட்டல்களில் 2 ஊழியர்கள் ஆற்றில் கரைச்சை வீசினர். யுவதி நீரில் காணாமல் போன நிலையில் இளைஞன் கயிற்றில் தொங்கி கரையை அடைந்தார். வெண்ணப்புவ நைனமடம பகுதியைச் சேர்ந்த 18 வயது இளைஞன் உயிர் பிழைத்த நிலையில் 1990 ஆம்புலன்ஸில் மாரவில ஆதார மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். உயிரிழந்த யுவதியின் தாய் தற்போது 2வது கணவருடன் வசித்து வருவதாகவும் அவரது குடும்பத்தில் தகராறுகள் இருந்ததாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்.
காணாமல் போன யுவதியின் உடல் பாலத்தின் அருகே மிதந்து கொண்டிருந்ததை உள்ளூர்வாசிகள் நேற்று மதியம் கண்டுபிடித்தனர். அவரது பிரேத பரிசோதனை மாவரல ஆதார வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.